தூத்துக்குடி மாநகரின் மைய பகுதியில் இருந்து வானில் பார்த்தால் 5 இடங்களில் குளிர்காலத்தில் தோன்றும் ஓரியன் நட்சத்திரம் கூட்டம் போன்ற மின்னிய படியும், வேற்று கிரகத்திலிருந்து வரும் பறக்கும் தட்டு போன்ற அமைப்புடன் வானில் மின்னியபடி பல்வேறு இடங்களில் வானில் நிலை கொண்டு இருந்தது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக வானில் மின்னியபடி இருந்ததால் வானத்தை பார்த்தவர்கள் சாதாரண நட்சத்திரம் போன்று இல்லாமல் இருந்ததால் அதிசயித்தனர். தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதியில் ராட்சத ட்ரோன்கள் எதுவும் பறக்க விடப்பட்டுள்ளதா என காவல்துறையிடம் கேட்டபோது ட்ரோன் கண்காணிப்பு எதுவும் இல்லை என கூறினர். மேலும் காவல்துறை சார்பில் வானில் ஒரே இடத்தில் நின்றபடி மின்னியபடி ஓரியன் நட்சத்திர கூட்டம் மற்றும் பறக்கும் தட்டு போல் இருக்கும் அந்த மர்ம பொருள் என்ன என விசாரணை மற்றும் ஆய்வு நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். ஓரியன் விண்மீன் மண்டலத்தை உலகம் முழுவதிலிருந்தும் பார்க்க முடியும். குறிப்பாக குளிர்கால நேரங்களில் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் வானத்தின் நடுப்பகுதியில் இது மிகவும் பிரகாசமாக தெரியும். பண்டைய தமிழர்கள் இந்த நட்சத்திர கூட்டத்தை ஆதிரை அல்லது மிருகசீரிஷம் போன்ற பெயருடன் தொடர்பு படுத்தி பார்த்தனர். மேலும் தொழில் நகரமான தூத்துக்குடி மாநகரை வேறு ஏதேனும் கருவிகள் மூலம் இரவில் கண்காணிக்கின்றனரா என்று அச்சமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இரவில் வானில் ஏற்படக்கூடிய அதிசய நட்சத்திர கூட்டமா எனவும் வானியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் சமூக ஆர்வலர்கள் இது குறித்து மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் முரளி கணேஷ்.